காமனா நம்ம பிரிஸ்கிரைப் பண்ற கொலஸ்ட்ரால் மெடிசன் அது வந்து ஸ்டாட்டின் சொல்லுவோம். ஸ்டாட்டின் இந்த ஸ்டாட்டின் குரூப்ல நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. கிரேப் ஜூஸ் இல்லைன்னா கிரேப் ஃப்ரூட் அதுல வந்து சில காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு CYP4 அப்படின்னு ஒரு என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. இந்த CYP இருக்குல்ல, இது வந்து இந்த ஸ்டாட்டினை வந்து பிரேக் பண்ணி அந்த பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணுற ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து அதை எலிமினேட் பண்ணுற ஃபங்க்ஷனில் உள்ள கீ என்சைமை வந்து இந்த கிரேப் ஜூஸில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்டாட்டின் லெவல் வந்து பாடியில் ரொம்ப அதிகமாகுது. ஸோ ஸ்டாட்டின் லெவல் வந்து பாடியில் அதிகமாச்சுன்னா ஸ்டாட்டினோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வரலாம். ஸோ அது என்னன்னா மசில் பெயின் வரலாம், மசில் ஒரு பேர்ன் அவுட் மாதிரி வரலாம். அதே மாதிரி லிவர் என்சைம்ல வந்து சேஞ்சஸ் வரும், லிவரையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டின்ஸ்ல சில ஸ்டாட்டின்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப சசெப்டிபிள். அட்டோர்வாஸ்டாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஹை. ரோசுவாஸ்டாட்டின் கிரேப் ஜூஸ்ல அந்த அளவுக்கு வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது. மற்றபடி நீங்கள் கிரேப் ஜூஸ் அக்கேஷனல் எப்பமாவது எடுக்கிறீங்க, ஒரு 2 weeks ஒன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறீங்கன்னா பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனை வராது. ரெகுலராக டெய்லி எடுத்தோம்னா கூட ஸ்டாட்டினும் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.